இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், யாரடா நீங்களா? ஏய் ஏய் என்ன ஏன் இப்படி கட்டி போட்டுருக்கீங்க? ஏய் கொஞ்சம் இரு. எதுக்கு இப்படி கத்துற? உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றதை விட உன்னை கடத்திட்டு வர சொன்னாங்கல்ல, அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. உன்னோட கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லுவாங்க. யாரா அது? இப்பதானே சொன்னான் பொறுமையா இருன்னு. அதுக்குள்ள கேள்வி மேல கேள்வி கேக்குற? ஏய், நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வராங்க பாரு. தாண்டி கோலபேரியோட தேடிட்டு இருக்கேன். எனக்கு கன்ஃபார்மா தெரியும், நீதான் சந்துருவ கடத்திட்டு கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. எங்க வச்சிருக்க? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. நீ எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் இதான் என்னோட பதில். சந்துருவ நான் கடத்தல. அவர் எங்க இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. சந்துருவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இதுக்கப்புறமா நீயா வெளியே போனா, அதாவது இன்ஸ்பெக்டர் துர்காவா போனா, உன் டிபார்ட்மெண்டே எனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி நான் நீயா போனா ஈஸியா என்னால சந்துருவை கண்டுபிடிக்க முடியும். சந்துரு என் கண்ல பட்ட அடுத்த நிமிஷமே அவனை கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் நீ மாட்டிப்ப. ஆனா அது வரைக்கும் நீ இங்கேதான் இருப்ப. ஏய், இவ இங்க இருந்து தப்பிச்சு போகாம பாத்துக்கோங்க. போலீஸ் மூளை தப்பிச்சு போக ஏதேதோ பிளான் பண்ணோம். ஏமாந்துராதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. மேடம், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. எங்க கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட முடியுமா என்ன? நாங்க பாத்துக்கிறோம். வரட்டா? என்ன இவ சந்திரவ கொல்ல போறாங்கறா? ஒண்ணும் புரியலையே. கடவுளே, சிஸ்டரை காப்பாத்து. போச்சு, துர்கா இன்னைக்கு கண்டிப்பா சிஸ்டரை அரெஸ்ட் பண்ண போறா. கம்பிதான் என்ன போகுது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஹலோ, உங்களதான். மாட்டிக்கிச்சு. இந்த மொபைல் உங்களோட தானே? உங்களோட தானே? ஆமா, என்னோடதுதான். இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம், ரொம்ப நன்றி. இந்தாங்க. என்ன அது பேச்சுவார்த்தையில நடத்திக்கிட்டு இருக்குது? குழப்பமால இருக்குது. பத்திரமா வச்சுக்கோங்க. இப்படியா மொபைல பப்ளிக் பிளேஸ்ல கேர்லெஸ்ஸா டேபிள் மேல வச்சுட்டு போவீங்க? எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போக பார்த்தான். நல்ல வேளை நான் பார்த்துட்டேன். அவனை ஒரு நல்ல அறை விட்டு தான் அனுப்பி விட்டேன். சரி, பத்திரமா வச்சுக்கோங்க. ஐயோ, என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையே. நீ துர்கா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உண்மையான இன்ஸ்பெக்டர் துர்காவா இருந்திருந்தா என்ன பார்த்ததுமே உடனே அரெஸ்ட் பண்ணிருப்பா. என் செல்போனு என்ன தேடி வந்து கொடுத்திருக்க மாட்டா.
இப்படி எதிர்ல என்ன உட்கார வச்சு பேசியிருக்கவும் மாட்டான். யார் இவங்க? துர்காவுக்கு இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன யோசிக்கிறியா? நான் யாரு, துர்காவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு தானே? ஐ எம் மாயா. துர்காவோட ஹஸ்பண்ட் சூர்யா இருக்கான்ல, அந்த சூர்யாவோட அம்மா. அம்மான்னா பெத்த அம்மா இல்ல, சூர்யாவால தத்தெடுக்கப்பட்ட அம்மா. ஒரு வகையில அந்த துர்காவோட மாமியார். ஐயோ ஐயோ எல்லாம் உண்மைகளையும் சொல்லுதே. அது மட்டும் இல்ல, இன்னும் ஓபனா சொல்லணும்னா நான் போலீஸால தேடப்படுற குற்றவாளி, வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிற கிரிமினல். ஐயோ எதை எங்க பேசணும்னு தெரிய மாட்டேங்குதே. நான் போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா இருக்கேன்னு என்ன சீக்கிரமா அரெஸ்ட் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் துர்காவுக்கு கமிஷனர் பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. துர்கா என்ன கைது பண்ண பல வீசி தேடிட்டு இருக்கா. நீ என்னடானா என்கிட்டயே வந்து நான் தான் துர்கா அப்படின்னு சொன்னா சிரிக்காம வேற என்ன பண்றது? நீ பேசலாம். வரா வரா வரா. ஆமா, இன்ஸ்பெக்டர் துர்கா மாதிரி இருக்கிற நீ யாரு? எதுக்காக நீ துர்காக்கு எதிரா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சிஸ்டர், நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்க கேட்டீங்க. ஆமா, உன்னுடைய பிளாஷ்பேக் தான் என்ன? அத சொல்லு கேப்போம். அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே எங்களுக்கு அவளை பிடிக்காது, எங்களையும் அவளுக்கு பிடிக்காது. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிங்க தான். என்ன நீ நம்பலாம். எங்க சிஸ்டரை நம்பாமல் கெட்டவர் பலர் உண்டு, நம்பி கெட்டவர் இன்று வரை இல்லை. அதனால நீங்க தாராளமா நம்பலாம். என்ன சிஸ்டர்? ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சாதான் அது ரகசியம். அதனால என்னோட பிளாஷ்பேக் உங்களுக்கு தேவையே இல்லை. குறும்படம் போட்டு காட்டவும் நான் தயாரா இல்ல. நான் துர்கா இல்ல, துர்கா மாதிரி. அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதோட நிறுத்திக்கோங்க. என் பூர்வீகம்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. டீல் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டது நீங்க தான். என்ன டீல்? நான் இப்ப என்ன பண்ணணும்? ஓகே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். உன்னோட சொந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு எதுக்கு? கரெக்ட். நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. எந்த பதவியை வச்சுக்கிட்டு அந்த நெஜ துர்கா ஆட்டம் காட்டுறாளோ அந்த இன்ஸ்பெக்டர் பதவியில இருந்து முதல்ல அவளை தூக்கணும். டிபார்ட்மெண்ட்ல மிஸ்டர் கிளீன் அப்படின்னு பேர் எடுத்திருக்க துர்காவை ஒட்டு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டே அவளை பத்தி கேவலமா பேசணும்.